யாரு பார்ப்போம். வருமா போயிட்டு வெளியாகும் வெளியாகும்போது ஒரு வாரமாக ஸ்டாப் போட்டுருக்காங்க. ஆமாம் இல்லை சிந்தை வேலை தான் போட்டு போக முடியாது. வேலை வந்து வேலை போயிட்டு பார்ப்பனா என்ன வரப்பா நிறைய தெரியல. பொதுமக்கள் முனிசிபல் கவுன்சில் சட்ட நிலையத்தை ஆரம்பித்துக் கொள்கிறார். அவராக உள்ள உத்தியோகம் கொஞ்சம் ப்ரோ கொஞ்சம் பின்னாடி வந்து அவங்களுக்கு மறைக்குது.
தமிழர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மக்களால்
போற்றப்படுகிறது. அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகளாக அமையப்பெற்றுள்ள திருக்குறளில் முதல் அறம் எனும் பிரிவு மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன. உதாரணத்திற்கு காலத்தினால் செய்ததென்றே சிறிது ஞானத்தின் ஆழப்பெரிது எனும் குறள் ஒருவர் செய்யும் விதம் மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தார் அது உலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையும் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. அடுத்த பிரிவான பொறுப்பான வாழ்வுக்கு தேவையான பொருள் சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குரல்கள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு கசட கற்பவை கற்றவை அதற்கு தரவு என்னும் குரலில் கல்வியின் முக்கியத்துவம் கல்லாமையின் தீங்கு ஒருவரும் கற்றல் அதன்பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பதிப்பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன. 3ஆம் பிரிவான இன்பத்துப் பாலில் இல்வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு உடம்பொடும் உயிரிடை எண்ணமற்ற மடந்தையோடு எவ்விடை நட்பு எனும் குறள் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது. ஏறத்தாழ 60க்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகிற்கு அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது. திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருளடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தமிழின் பொறுமையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்புவியெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளார். வள்ளுவருக்கும் அவருடைய குரலுக்கும் பெருமை சேர்க்கப்படும் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியது மட்டுமல்லாமல் பேருந்துகளில் திருக்குறள், பள்ளிப்பாடங்களில் திருக்குறள், திருக்குறள் கவியரங்கம், திருக்குறள் ஆய்வு என எளிய மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்ந்தார். அவரது புகழை நிலைநாட்டும் விதமாக 1975 தொடங்கி பல இன்னல்களுக்கும் பின்னர் 2000ஆம் ஆண்டு குமரி முனையில் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் கற்சிலையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்தர் பாறை வள்ளுவர் சிலை இரண்டையும் இணைக்கும் விதம் சுமார் 250 அடி நீளமுள்ள கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் கடல் மேல் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் இது என்பது வள்ளுவருக்கு மற்றொரு பணிமுடி. திருக்குறளை கொண்டாடும் பல முன்னெடுப்புகளில் முக்கியமான திருவள்ளுவரின் முக்கியமான நினைவு சின்னங்களில் ஒன்றான சென்னை நுங்கம்பாக்கத்தில் தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களது நினைவு கண்காட்சி 5 ஏக்கர் பரப்பளவில் தோரணமாகி அரங்க மண்டபம், கற்கல் தேர் கோபுரம் மிக விமர்சையாக வள்ளுவர் கூட்டம் 1976ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கட்டிடக் கலைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கூட்டம் வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் இடமாக தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் திகழ்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு என்றில்லாமல்
என எல்லா நாட்டவருக்கும் ஆகச் சிறந்த அறநூலாக விளங்கும் மருத்துவ நூலா திருக்குறள் கலைகள் தாண்டி கண்டங்கள் கடந்து மனிதர்களின் இருசூழ்ந்த இடங்களில் ஒளி வீசி அறவழியை காட்டுகிறது. தமிழர்களின் பெருமையை பாரியில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள் வள்ளுவர் நம் தமிழ் அன்னைக்கு சூட்டியிருக்கும் மாட்சிக்குரிய மணிமுகம்.